Good morning, everyone. Today we are going to see about advertising agency, business, and budget. It is all about the functions of ad agency and its creative aspects in the media presentations. So, ad agency deals print media, social media, television media, and other outdoor media also. See, we will start with how advertising agency functions. So, advertising agency needs clients. That means advertisers. Without them, it cannot survive. Within an advertising agency, the account manager or account executive is tasked with handling all major decisions related to a specific client. The principal role of account managers is to manage the overall advertising campaign for a client, which often includes delegating selective tasks to specialists. Advertising agency put the advertising plan into action under its creative function. Creation of ads is the most important function of an ad agency. Generally, it involves activities like with the creative department. The creative department handles copywriting, drawing photographs, making illustrations, layouts, an effective ad message, etc. These jobs are done by experts like copywriters, artists, designers, etc. These people are highly skilled and creative. They make an advertisement more appealing. Attractive ads help to increase the sales of the product. ஸோ அட்வர்டைஸிங் ஏஜென்சிங்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் ஃபங்க்ஷனை வெளிப்படுத்தக்கூடிய மீடியா ரிலேட்டட் ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காப்பி ரைட்டிங்கு, ஃபோட்டோகிராஃப்ஸு, இல்லஸ்ட்ரேஷன்ஸு, லேஅவுட்ஸு, இந்த கிரியேட்டிவான ஒர்க்கெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையோ அல்லது ஒரு டிவி கமர்ஷியலையோ இல்லைனா வெப்சைட் அட்வர்டைஸ்மெண்ட்டையோ உருவாக்கிட்டு இருக்காங்க. அட்வர்டைஸிங் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. அவுட்டோரில் வந்து நிறைய அவுட்டோர் அட்வர்டைஸிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏஜென்சி வந்து எப்படி வந்து பிஸ்னஸை நடத்துகிறாங்க, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கில்டு பீப்புள் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் எப்படி வந்து ஒரு ஆட் ஏஜென்சி ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக வந்து ஃபுல் சர்வீஸ் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் எம்ப்ளாய் மார்க்கெட் ரிசர்ச்சர்ஸ் who assess a client's market situation including understanding customers and competitors and also are used to test creative ideas. So advertising agency gathers information related to the client's product. It collects following information about a product under its research function. ஸோ ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட மேக்ஸிமம் டேட்டாவை வாங்கிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் மார்க்கெட்டில் ஸ்டடி பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து வெளியில் ரீச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் மூலியமாக கேதர் பண்ணி அதை வச்சு தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையோ ஒரு மீடியா ப்ரெசன்டேஷனையோ பண்ணுறாங்க. ஸோ ஸ்டடி பண்ணாமல், டேட்டா கலெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணாமல் ஒரு விளம்பரம் வந்ததுன்னா அந்த விளம்பரம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு எந்த ஒரு கிளையண்ட்டும், அதாவது ஒரு மேனுஃபேக்சரரோ அல்லது ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனோ விளம்பரம் கொடுக்காததுக்கு முன்னாடி விளம்பரத்தினுடைய தேவை இன்னைக்கு என்ன, யார் டார்கெட் ஆடியன்ஸு, என்ன மாதிரி விளம்பரம் பண்ணணும், எந்த ஏரியாவுக்கு அந்த விளம்பரம் பண்ணணும், எந்த காலகட்டத்தில் அந்த விளம்பரம் பண்ணணும், அதாவது சீசன் சொல்லலாம், எந்த எந்த டைமில் அந்த விளம்பரம் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பீரியடும் வந்து முக்கியம். ஒரு ஆட் வெளிவருதுன்னா அதுக்கு வந்து பீரியட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பீரியடில் அந்த ஆட் வந்து எஃபெக்டிவாக இருந்தால் தான் அந்த பீரியடில் பண்ணணும், இல்லைனா அது எந்த பீரியடில் பண்ணணுமோ அந்த பீரியடில் தான் பண்ணணும். ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம். க்ரியேட்டிவ் ஒர்க்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டடி பண்ணால் எஃபெக்டிவாக பண்ணலாம். ஸோ அட்வர்டைசிங் ஏஜென்சி features quality, advantages and limitations of a product, present and future market possibilities, competition in the market, situation in the market, distribution methods, buyers preferences, so on.
So ad agency analyzes all these collected information properly and draws conclusions for its research. It helps in planning an advertising campaign, selecting proper media and creative function. The role of advertising manager: overseeing the design and content of an advertising campaign to ensure it meets the needs of the target audience. Collaborating with clients or leadership to determine the goals of advertising projects and strategizing plans to meet those goals. The advertising அதாவது advertising மேனேஜருடைய ரோல் என்னன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ the organizational structure of an advertising agency consists of same basic elements regardless of the firm size. An account services team manages clients relationships, creative team develops the advertisements, and media specialists select the media outlets that will run the ads. A senior management team takes responsibility for the agency's business and financial operations. இதில் என்னென்னா ஏஜென்சி வந்து எந்த அளவுக்கு பெரிய ஏஜென்சியாக இருந்துச்சுன்னா அதனுடைய நெட்வொர்க் பெருசாக இருக்கும், அதில் இருக்க ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருப்பாங்க. சின்ன ஏஜென்சியாக இருக்குதுன்னா அந்த ஏஜென்சியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். நிறைய வேலையை ஒரு சில ஆளுங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஏஜென்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் அதனுடைய முழுமையான ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஏஜென்சி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். த சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம் மே கன்சிஸ்ட் ஆஃப் எ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஃபைனான்ஸ் டைரக்டர் இன் எ ஸ்மால் ஏஜென்சி. A larger agency may have a management team including a chief executive and finance director, together with directors responsible for each of the firm's departments. Reports a job site Indeed.com. If an agency belongs to a large group of companies, a member of the management team takes responsibility for relationships with the board of the holding company. அதாவது சில நிறுவனங்களில் வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியை கூட வந்து ஏஜென்சியை வச்சுருக்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த ஏஜென்சி இருக்கும். ஸோ அவங்களுடைய மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸு, பல்வேறு தொழில்களை செய்யக்கூடிய பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்களே வந்து சொந்தமாக ஏஜென்சி வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து அந்த கம்பெனியினுடைய அந்த குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் அந்த ஏஜென்சி வந்து இயங்கும். The account services அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். The account services team deals with clients and coordinates the work of the agency's creative and media teams. A large agency might have 3 levels of account management: account director, account executive, and assistant account executive. Account directors, who report to the agency's management team, supervise the work of account executives and take responsibility for a group of accounts. They may also maintain a close relationship with the agency's most important clients. Account executives and assistant account executives report to account directors and manage the day-to-day proceedings on their accounts. இப்போ அக்கௌண்ட் டைரக்டர்ஸ்னுடைய ரோல் என்ன, அக்கௌண்ட் சர்வீசஸில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன? இப்போ வந்து ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தால் அக்கௌண்ட் டைரக்டர் இருக்காங்க, அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சின்ன நிறுவனத்துலலாம் ஒரே ஒரு அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும்தான் இருப்பார். அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அவரே எல்லா வேலையும் பார்த்துருவார், அவரே கிளைண்ட்டை டீல் பண்ணிடுவார். பெரிய நிறுவனமாக இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் டைரக்டர் தேவைப்படுது. ஸோ அக்கௌண்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்கௌண்ட் டைரக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் டு த ஏஜென்சிஸ் மேனேஜ்மெண்ட் டீம், சூப்பர்வைஸ் த ஒர்க் ஆஃப் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஏ குரூப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ டோட்டலாக அந்த வந்து அந்த ஒரு கிளைண்ட்டை டீல் பண்ணுற 2-3 அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவை இவங்க வந்து ஒரு டைரக்டராக இருந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ தே மே ஆல்சோ மெயின்டைன் ஏ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த ஏஜென்சிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளையண்ட்ஸ். அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரிப்போர்ட் டு அக்கௌண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜ் த டே-டு-டே ஆப்பரேஷன்ஸ் ஆன் தர் அக்கௌண்ட்ஸ். இப்போ என்னென்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் டைரக்டர் தேவைப்படுது. ஸோ டைரக்டர் வந்து ஒரு செட் ஆஃப் கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணலாம். அந்த செட் ஆஃப் கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஹெட்டாக இருக்கலாம். இதுதான் வந்து அக்கௌண்ட் டைரக்டருடைய முக்கியமான ரோல். அக்கௌண்ட் பிளானிங். அக்கௌண்ட் பிளானர்ஸ் ரிசர்ச் த நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் த டார்கெட் மார்க்கெட் ஃபார் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். They use their findings
to develop an advertising strategy and prepare a brief for the creative team that's working on an advertising campaign. In smaller agencies, account planning may be part of the responsibility of an account executive. Larger agencies may appoint a specialist as a member of the account management team. பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டையும் என்கேஜ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸுடைய தேவை வந்து பெரிய நிறுவனங்கள் வரும்போது தேவைப்படுது. ஸோ இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்வர்டைசிங், the account is referred to as the client managed by an advertising agency. This is a fairly sensitive and dynamic role of advertising agencies. Account managers are responsible for bridging the gap between the clients and all other departments in an advertising agency. It is they who arrange client meetings and understand their goals, needs, and preferences. The profiling done by the account managers forms the basis of an advertising campaign. ஸோ அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து ரைட் ஃப்ரம் த கிளையண்ட் அக்யூசிஷன் டு ஃபைனல் ஃபாலோ-அப்ஸ், அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கீப் எ ட்ராக் ஆஃப் ஆல் த நீட்ஸ் ஆஃப் த கிளையண்ட் அண்ட் ரிசீவ் ஃபீட்பேக் ஃப்ரம் தம் பர்டைனிங் டு த ஆன்கோயிங் அட்வர்டைசிங் கேம்பெயின்ஸ். ஸோ அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் வந்து சாதாரண வேலை இல்லை. ஒரு கிளையண்ட்டை ஹேண்டில் பண்ணுறவங்க அவங்களுடைய ஆரம்பத்துலேருந்து அந்த கிளைண்ட்டுக்கிட்ட போனதுலேருந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ, அவங்க என்னெல்லாம் கான்டாக்ட்ஸு என்னெல்லாம் ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவோடைய முக்கியமான வேலை. ஒரு ட்ராக் மெயின்டைன் பண்ணணும். கிளைண்ட்டுடைய எல்லா தேவையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணி அந்த கிளைண்ட்டை வந்து ஒரு நல்ல விதமான குட்வில்லோட ஹேண்டில் பண்ணணும். இப்போ அட்வர்டைசிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். அட்வர்டைசிங் பிஸ்னஸ் வந்து எப்படி மார்க்கெட்டிங்கோட ரிலேட் ஆகுதுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. Advertising and promotion involve two different functions which are related to framework of business. Whereas advertising presents product or service to public, promotion keeps the focus on that same product or service. So advertising occupies newspapers, television and radio to create visual and audio messages about a specific product or service. According to the free management library, promotion can include advertising, but it can also include public relations and sales efforts. Advertising is expensive for a company, at the same time requires huge investment, and its results are often uncertain. Organizations spend billions of dollars on advertising in order to keep the creation and production of its products as well as bring income to pay its employees. But managers of certain companies keep in their mind that it is unnecessary to advertise when their brands reaches great success. சில பெரிய நிறுவனங்களில் பெரிய கம்பெனிங்களை வந்து பிராண்டு நல்ல பாப்புலராக இருக்கும்போது எதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம். பிராண்ட் எப்போவுமே வந்து மற்ற பிராண்டோட காம்படிட்டிவாக போகும்போது அந்த பிராண்டினுடைய இமேஜை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், மார்க்கெட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பிராண்டு வந்து சர்வைவ் ஆகும். சில நாள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் விட்டாலும் சரி, அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் சரி, பிராண்டுடைய இமேஜ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிஸ்னஸினுடைய டார்கெட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த பெரிய பிராண்டாக இருந்தாலும் அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டோட, இன்றைக்கி இருக்கக்கூடிய டார்கெட் ஆடியன்ஸினுடைய தேவையை பொறுத்து அந்த பிராண்ட் வந்து எப்போவுமே வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அதனால தான் விளம்பரங்கள் வந்து எந்த பெரிய பிராண்டுக்கும் விளம்பரங்கள் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. The size of an organization may determine how advertising campaigns are implemented. For example, a large business may split its advertising budget by applying half of the budget towards media advertisement and the other half towards efforts conducted by an internal sales team. A small business may elect to place small ads in specific media or promote their product through sources that offer free advertisement. Regardless of the technique, all organizations must develop an advertising plan that will support the organization's marketing objectives and minimize the risk of costly advertising. இப்போ வந்து பிஸ்னஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இப்போ வந்து எந்த மாதிரியான அட்வர்டைஸிங்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா there are 6 types of advertising to plan a strategy. அதில் முக்கியமானது கம்பெனி இமேஜ். ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய இமேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்? அந்த கம்பெனிக்கு நிறைய பிராண்ட் இருக்கலாம், நிறைய ப்ராடக்ட் இருக்கலாம், ஆனால் கம்பெனியுடைய இமேஜ் வந்து ரொம்ப முக்கியம்.
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிபெண்டிங் ஆன் தி டைப் ஆஃப் கம்பெனி, it may be beneficial to create an ad campaign which focuses on promoting the company versus its product line. This is especially helpful for new businesses. Name recognition could be very valuable in the long term. ஸோ ஒரு நிறுவனத்துடைய நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மெயின்டைன் பண்ணணும். பல்வேறு தொழிலை செய்யலாம். ஒரே நிறுவனம் பல்வேறு தொழிலை செய்யலாம். பல்வேறு பிரான்ச்சஸ் வச்சுருக்கலாம். நிறைய சிஸ்டர் கன்சர்ன்ஸ் இருக்கலாம். ஆனால் கம்பெனியினுடைய இமேஜ் வந்து ஒரே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போது கம்பெனி இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பிராண்டை பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த கம்பெனி வச்சிருக்கிற பிராண்டு. ஸோ அவங்க நிறைய பிராண்டு கூட வச்சுருக்கலாம். ஒரே நிறுவனம் நிறைய பிராண்ட் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு பிராண்டும் வச்சுருக்கலாம். ஸோ அந்த நேம் பிராண்ட்ஸ். Many large organizations have developed advertisement strategies that highlight specific brand names. By highlighting brand names, the company is attempting to create an image in the mind of the consumer. ஒரு பிராண்ட் ஹைலைட் ஆகும்போது அது வந்து கன்சியூமருடைய மனசில் ஒரு பதிவை ஏற்படுத்துது, ஒரு இமேஜை ஏற்படுத்துது. அது வந்து கண்டிப்பாக அந்த பிராண்ட் நேமுக்கு ரொம்ப அவசியம். The goal is to assist the target market with identifying with the product. ஸோ இதுக்கு அடுத்தது பிராண்ட். இப்போ முதல்ல கம்பெனி நேம் பார்த்தோம், இப்போ பிராண்டு பார்த்தோம். இப்போ அடுத்தது advertising a service instead of a product. This type of advertising may be difficult for some organizations to achieve. Services are not tangible products, so it may be hard for the consumer to clutch the client of the message. The advertising campaign usually has to explain and demonstrate the benefits of the service. In addition, service advertising tends to appeal to the emotions of the consumer. இப்போ அட்வர்டைசிங் வந்து ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இல்லை, சர்வீஸுக்கும் வந்து அட்வர்டைசிங் தேவை. ஸோ சர்வீஸ் வந்து எப்படி வந்து ஒரு சர்வீஸை வந்து எப்படி ஒரு விளம்பரம் வந்து வெளிப்படுத்துது, அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஒரு ஆர்கனைசேஷனுடைய சர்வீஸாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய சர்வீஸாக இருக்கலாம், ஒரு யூனிவர்சிட்டியுடைய சர்வீஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி விளம்பரம் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அது வந்து இட் இஸ் ஆல்சோ a service, advertising a service instead of a product. Advertising a service instead of a product. இது பார்த்த பிறகு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, business to business advertising. If an organization is attempting to market to another business, the use of direct mail and advertisement in trade journals would be more appropriate. Advertising to the general population would be inappropriate and a waste of time and money. For example, pharmaceutical representatives tend to market directly to physicians. The campaign focuses on explaining the benefits of specific drugs to doctors so that they would recommend and encourage their patients to use them. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ரிலேஷன், ஃபார்மசிட்டிக்கலுக்கும் ஒரு டாக்டருக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ இங்கே வந்து கன்சியூமர்கிட்ட போகாமல் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அட்வர்டைசிங். அடுத்தது கோஆப்ரேட்டிவ் அட்வர்டைசிங். This type of advertising involves manufacturers absorbing part of the cost and supplying the artwork for the ads. Although this type of advertising could be good for certain companies such as small businesses, there could be disadvantages. For example, the organization has to follow the guidelines of the manufacturer or run the risk of having to cover all the campaign costs. இங்கே வந்து ஏஜென்சியினுடைய ரோல் இல்லாமல் இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரர் வந்து ஒரு சின்ன நிறுவனத்தோட, ஒரு சின்ன அட்வர்டைசிங் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய லெவல் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்கறது. ஒரு ஸ்மால் ஏஜென்சின்னு சொல்லலாம். ஒரு பெரிய விளம்பர நிறுவனம் இல்லாமல் ஒரு ஸ்மால் ஏஜென்சி. இப்போ என்னென்னா மேனுஃபேக்சரரும் அந்த நிறுவனமும் உள்ள டைப் தான் இந்த ஒர்க்கு. ஸோ இங்கே வந்து அந்த நிறுவனம் வந்து என்னென்னா எல்லா வேலையும் அந்த நிறுவனமே பண்ணணும். அதனுடைய பிஸ்னஸையும் பார்க்கணும், அதனுடைய மேனுஃபேக்சரர் கொடுக்க கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா, தெர் இஸ் ஏ ப்ராப்ளம் ஆஃப் கவரிங் த ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் ஆல் த கேம்பெயின் காஸ்ட். இந்த கேம்பெயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய செலவு. அது ஒரு அட்வர்டைசிங் கேம்பெயின் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய செலவு. அது அந்த அட்வர்டைசிங் கேம்பெயினுங்கிறது ஒரு ப்ரொமோஷனல் ஒர்க்கு. அது ஒரு பெரிய நிறுவனங்கள் பண்ணும்போது மிக அருமையாக திட்டமிட்டு அதை வந்து எந்த நேரத்துக்கு என்ன பட்ஜெட்டில் பண்ணலான்னு சொல்லி பண்ண முடியும். ஒரு பெரிய நிறுவனம் கேம்பெயின் ஹேண்டில் பண்ணும்போது நல்லா பண்ண முடியும். ஆனால் ஒரு சின்ன நிறுவனம் வந்து கேம்பெயின் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விஷயம். பப்ளிக் சர்வீஸ் அட்வர்டைசிங். Many companies will set aside a portion of their advertising budget to run campaigns in conjunction with the service of a non-profit organization or public service event. For example, a business may secure ad time
on a local television network for community programs. So many companies will set aside a portion of their advertising budget to run campaigns in conjunction with the service of a non-profit organization. ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து பப்ளிக் சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லலாம். பப்ளிக் சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது வந்து கமர்ஷியலாக பண்ணுறது கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி வந்து இந்த சோஷியல் ஆடு, சர்வீஸ் ஆடுலாம் வந்து இந்த பிஎஸ்ஏல தான் வரும். ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சைல்டு லேபர் பற்றி ஒரு விளம்பரம் பண்ணணும், இல்லை கவர்மெண்ட்டினுடைய சோஷியல் மெசேஜஸ்க்கு விளம்பரம் பண்ணணும் அப்படின்லாம் பார்க்கும்போது இதுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்காது. இது வந்து ஒரு ப்ரமோஷன் அவ்வளோதான். இது வந்து ஒரு அட்வர்டைஸிங் கமர்ஷியல் கிடையாது. ஸோ பிஎஸ்ஏங்கிறது வந்து ஒரு சோஷியல் காசோட பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரமோஷனல் மெசேஜுக்காக பண்ணக்கூடிய விளம்பரங்கள். ஸோ இப்போ வந்து கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கிளையண்ட்டுக்கும் அட்வர்டைஸிங் ஏஜென்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஒரு கிளையண்ட்டை வந்து ஒரு அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். கிளையண்ட் அப்போ தான் நீடிச்சு நிலைக்கும். அந்த கிளையண்ட் அப்போ தான் நீடிச்சு நிலைக்கும். A client agency relationship is a tangible and intangible agreement between an organization and the company that is providing marketing, video, animation, search, advertising or public relations service. So agency-client relationship should be long-standing. So the relationship starts when the client briefs the agency, continues through the pitch and selection process to when the work is awarded and a contract is signed. ஸோ எப்போவுமே வந்து ஏஜென்சி வந்து ஒரு கம்பெனியோட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி தான் ஒரு பட்ஜெட்டை வாங்கி ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை ஒரு 2 வருஷத்துக்கோ வந்து அந்த வேலையை கண்டினியூஸாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அப்போ வந்து கிளைண்ட்டுக்கும் ஏஜென்சிக்கும் வந்து ஒரு வருஷம் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக இருக்கணும். இல்லை 2 வருஷம் கூட ஒர்க் பண்ணலாம், இல்லை 3 வருஷம் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம். அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் அந்த ஏஜென்சிக்கும் கிளைண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து should be maintained properly in order to get a goodwill. ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன். In order to cover how the client and the agency work together, there must be good coordination. This includes what the deliverables are under the agreement, the rhythm of meetings, reports and interactions, how ideas are brainstormed, agreed and implemented, how much collaboration there is between the two parties, how feedback is delivered and how the contract ends. ஸோ இந்த ஒரு கான்ட்ராக்ட் பீரியட் வரைக்கும் 2 பேருமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணாதான் அந்த கான்ட்ராக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த கான்ட்ராக்டில் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதை கரெக்டாக கடைபிடிக்கணும். அந்த அக்ரிமெண்ட் பீரியட் வரைக்கும் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதில் நடக்கக்கூடிய மீட்டிங் கரெக்டாக போகணும், ரிப்போர்ட்ஸை கரெக்டாக கொடுக்கணும், இன்டராக்ஷன்ஸை கரெக்டாக பண்ணணும், என்ன ஐடியா பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன கான்செப்ட் பிளான் பண்ணியிருக்காங்களோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும், கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த 2 பேருக்கும் உள்ள கொலாபரேஷன் வந்து நீடிச்சு நிற்கும். த கிளையண்ட் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஹவு சக்ஸஸ்ஃபுல் த ஒர்க் இஸ், ஹவு ஹாப்பி த கிளையண்ட் இஸ் வித் த ரிசல்ட்ஸ் அண்ட் ஹவு மச் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் என்ஜாய் கோயிங் டு ஒர்க் இன் தி மார்னிங். இப்போ தான் நான் சொன்ன விஷயம் தான் இங்கே நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன். கிளையண்ட் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க். Both the client and the agency have an equal role to play here in the development of a successful client-agency relationship. So, ஏஜென்சிக்கும் கிளைண்ட்டுக்கும் 2 பேருக்கும் ஒரு ஈக்குவலான பங்களிப்பு இருக்கணும். அவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணாதான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஈகோ வரக்கூடாது இந்த இடத்துல. 2 பேரும் வந்து தங்களுடைய ரோலை வந்து எஃபெக்டிவாக பண்ணாதான் அந்த பிஸ்னஸ் வந்து 2 பேருக்குமே சாதகமாக அமையும். இல்லைன்னா பிஸ்னஸில் ஒருத்தருக்கு நஷ்டம் வரலாம், ஒருத்தருக்கு வந்து ஏதாவது வந்து லாபம் அதிகமாக இருக்கலாம். இப்போ அப்படி நம்ம பார்க்க முடியாது. எப்போவுமே வந்து 2 பேருமே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும்னு தான் இந்த இடத்துல நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, 2 பேருடைய ரோலும் 2 பேருடைய சர்வீஸும் ரொம்ப முக்கியம். கிளைண்ட்டுடைய சர்வீஸும் சரி, ஏஜென்சியுடைய சர்வீஸும் சரி ஈக்குவலாக இருக்கும். அண்ட் த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஷேர் சம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரஸ்ட், கொலாபரேஷன், chemistry, mutual respect, accountability and honesty. The agency's objective is to help the client achieve its goals, and it's important that the client works with the agency to facilitate this. ஸோ இந்த இடத்துல 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், 2 பேருக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்,
2 பேரும் ஆனஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் 2 பேருடைய அந்த கொலாபரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். கிளைண்ட்டையும் ஹாப்பியாக இருப்பாங்க, ஏஜென்சியும் ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து கிளைண்ட் சைடு நம்ம வந்து கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம். இப்போ வந்து ஏஜென்சி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க போகிறோம். ஏஜென்சிஸ் ரோல் என்ன, ஏஜென்சி எப்படி கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணணும். லேர்ன் த கிளைண்ட்ஸ் பிஸ்னஸ். இன் ஆர்டர் டு டெலிவர் த பெஸ்ட் ஒர்க், an agency really needs to understand the client's business, their objectives, their USPs, why their customers have chosen to work with them, and what the client needs from the relationship. Set clear KPIs. These should be carefully thought out and they should be realistic, achievable, and agreed with the client in advance. It's highly unlikely that the agency will deliver outstanding work that leaves the client delighted if success hasn't been defined. Hire and train experts. Clients choose agencies with specialist skills, networks, and knowledge. And so it is incumbent on the agency to ensure that the team is up to the task. Have the right system in place. The only way an agency can deliver a consistently high level of service is by having the right systems in place. Good systems, from filing to approvals to onboarding new team members, prevent costly mistakes. Get it in writing. Whatever piece of work the client agrees to, make sure they agree it in writing. This ensures that everyone is on the same page. If an approach has been decided verbally or discussed in a meeting, the agency should follow up with an email outlining their understanding of what was agreed and don't start the work until this has been confirmed by the client. இப்போ எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் ரொம்ப முக்கியம்ன்றதான் நான் இங்கே சொல்ல வரேன். எழுத்துப்பூர்வமாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து டிராஃப்ட் ரெடி ஆகும். அதில் என்ன பேசியிருக்காங்களோ அதை ஹானர் பண்ணணும். ஸோ ரைட்டிங்கில் இல்லாமல் வெர்பலாக பேசிட்டு நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன்னு சொல்லி ஓரலாகவே வந்து பிஸ்னஸை கொண்டு போனாங்கன்னா அது வந்து நிறைய ப்ராப்ளத்தை கொண்டு வரும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எந்த ஒரு கான்ட்ராக்டும் டாக்குமெண்டேஷனோட தான் ஆரம்பிக்கணும். அது அப்படி இல்லைன்னா அது மெயில்லையாவது அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து மெயில்லையாவது நம்ம வந்து அனுப்பி அவங்கக்கிட்டேருந்து ஒப்பந்தம் வாங்கணும். கன்ஃபர்மேஷன் இல்லாமல், அதாவது ரிட்டன் கன்ஃபர்மேஷன், எய்தர் மெயில் கன்ஃபர்மேஷன் ஆர் டிராஃப்ட் கன்ஃபர்மேஷன் must be there to start a project with client and agency process. Report back honestly. Keep the client informed with regular reports. ஒரு ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டிங்க, ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரெகுலராக ரிப்போர்ட் பண்ணணும். There should be a regular report. These should cover progress towards KPIs, but they should also include qualitative feedback on how the project or account is going. If a journalist hated the pitch, the agency should tell the client and tell them why. If the designer thinks their brief is too boring for the target audience, hold a focus group and feedback to the client. So, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அதனால் அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா திருப்பி கிளைண்ட்கிட்ட ப்ரீஃபை திரும்ப கூட வாங்கிக்கலாம். ஒரு ஃபோக்கஸ் குரூப் மீட்டிங் போடலாம், இல்லைனா வந்து கிளைண்ட் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு தொழிலை நடத்துறதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஸோ பி கிரியேட்டிவ், enthusiastic and opportunistic. The best agencies are constantly challenging the status quo. Such a cheesy phrase. We found it used a million times online when researching this piece, so just had to include it. Looking for the opportunities to delight their clients and just generally loving the work. The client's role. The client's role தான் நம்ம ஏஜென்சியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம். இப்போ கிளைண்ட்ஸுடைய ரோல் என்னன்னு பார்க்க போகிறோம். கிளைண்ட் வந்து எப்படி வந்து ஏஜென்சியை வந்து எப்படி வந்து நம்பிக்கையோடு வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ட்ரஸ்ட் த ஏஜென்சி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கிளைண்ட் வந்து ஏஜென்சியை ட்ரஸ்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் த ஏஜென்சி. ஃபார் அன் ஏஜென்சி டு டூ த பெஸ்ட் பாசிபிள் ஜாப், the client needs to trust them enough to share their confidential information with them, knowing that they will keep it confidential. Remember, there is a contract in the place with a confidentiality clause. So, contract sign பண்ணியிருக்கோம், draft நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து
கிளைண்ட்டும் வந்து ஏஜென்சியை நம்பணும், ஏஜென்சியும் கிளைண்ட்டை நம்பணும். ஸோ கிளைண்ட் என்ன பண்ணணுன்றதை ஃபர்தராக சொல்கிறேன். ஹெல்ப் தம். த கிளைண்ட் நோஸ் தர் பிஸ்னஸ் பெட்டர் தென் எனி ஏஜென்சி எவர் வில். த பெஸ்ட் இன்ஹவுஸ் மார்க்கெட்டர்ஸ் will recognize that this can be a mutually beneficial relationship. Working with an agency can be invaluable in helping them achieve their marketing and career objectives. They know that both parties will benefit from a great client-agency relationship, so they help their agency out. They remove roadblocks and help them assess the right people in their business to make the marketing strategy a winner. So clients should give good feedback to the agency. ஒரு வேலை பண்ணாங்க, வேலை முடிஞ்சதுன்னா ஃபீட்பேக் கொடுக்கணும், கிளைண்ட்டே ஃபீட்பேக் கொடுக்கணும். ப்ரொவைட் ஆனஸ்ட் ஃபீட்பேக், அதுதான் இங்கே நான் சொல்கிறேன். வென் யூ ஸ்பெண்ட் a lot of time with someone, there are bound to be differences in opinion. So couples quarrel, and likely so will clients and agencies. The client-agency relationship is not always a smooth one, and bumps in the road are to be expected. Be honest about any issues that arise, as that's the only way for them to be resolved. ஸோ ஆனஸ்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும். கிளைண்ட் ஏஜென்சிக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்னம்பிக்கையும் கேப்பபிலிட்டியும் இருந்தால் தான் கிளைண்ட் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக போகும். எதாக இருந்தாலும் அதை வந்து ரிசால்வ் பண்ணிடணும். பி ரெஸ்பான்சிவ். கிளைண்ட் ஷுட் ரெஸ்பாண்ட் டு ஏஜென்சி queries and give them feedback on ideas. Approve the copy they send over or argue with them about it. Pay on time. Chasing clients for money is so awkward. There is a contract and the agency is meeting its end of the bargain. The client should meet theirs and pay on time. Payment வந்து எப்போவுமே கரெக்டாக கொடுத்துடணும் கிளைண்ட். அதை வந்து ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். Respect the business. Agencies are businesses too, which means they can't gift their clients unlimited resources to work on disorganized campaigns. There will be a certain number of hours or certain deliverables in the contract, and there will be some room built in for flexibility, but it won't be unlimited. எல்லாமே நேர்த்தியாக இருக்கணும், எல்லாமே சொன்ன மாதிரி நடந்துக்கணும், பிஸ்னஸை மதிக்கணும். Respect the agency's relationship. Agencies spend years building great relationship with journalists and influencers. These relationships are key to that agency's ability to deliver their work, but that they can be easily damaged by clients not showing up for interviews, being rude or not delivering on a promise. That affects the agency's whole business. So agency's relationship-ஐயும் மதிக்கணும், பிஸ்னஸையும் மதிக்கணும். Things both the client and the agency should do. இப்போ ரெண்டு பேரும் பண்ண வேண்டியதை சொல்ல போகிறேன். இப்போ தனித்தனி பாயிண்டாக முன்னாடி சொன்னேன். கிளைண்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன், ஏஜென்சியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன், அப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, திங்ஸ் போத் த கிளையண்ட் அண்ட் த ஏஜென்சி ஷுட் டூ. ரெண்டு பேரும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறோம். சோஷியலைஸ். Socializing is important. It builds trust and rapport and gives the agency insight into the client's business that they might not get otherwise. So be human. Recognize that whichever side of the client-agency relationship you are on, you are dealing with human beings on the other side. இது வந்து ஒரு ஹியூமன் ஒர்க்கு, ஹியூமன் நெட்வொர்க். இது வந்து ஒரு கமர்ஷியலாக இருந்தால் கூட மனிதத்தன்மையோட, மனித மேன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய, மனித உறவுகளை மதிக்கக்கூடிய ஒரு தொழில். ஸோ ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தீஸ் மியர் மார்டல்ஸ் மைட் புட் த ஒகேஷனல் ஃபுட் ராங், but be generous, graceful and polite in how you deal with them. Let the relationship evolve. A good client-agency relationship should never stagnate. It should grow as the client grows and evolve to keep pace with changes in the marketing landscape. Be realistic with budgets. The agency shouldn't over or undersell its services, and the client should compensate fairly. Use our guide to PR cost as a basis for working out budgets. ஸோ இதுக்கெல்லாம் என்னன்னு சொல்லணும்னா, சில கைட்ஸ் இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் பிஸ்னஸை. ஸோ அந்த மாதிரி கைடு, அதாவது பப்ளிக் ரிலேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணும், பிஸ்னஸுக்கு எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணணும், இதுக்கெல்லாம் சில கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா நல்லா பண்ணலாம். எண்ட் த ரிலேஷன்ஷிப் லைக் ஏ க்ரோன் அப். Even good client-agency relationship won't last forever. Things change, companies change, agencies change, requirements change, budgets change.
Sometimes the chemistry is not right. Or maybe the brief just needs a refresh. Whatever the reason for either party needing to end the relationship, do it with grace. Start with a phone call, follow up with an email, thank them, and work like grown-ups to reach a happy conclusion. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்டிங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோனப்பாக இருக்கணும்னா, நீடிச்சு நிலைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எது வேணாலும் மாறலாம், எல்லாமே மாறலாம், பிஸ்னஸே மாறலாம், கம்பெனி மாறலாம், ஏஜென்சி மாறிடலாம், ரெக்குவயர்மெண்ட் இல்லாமல் போகலாம், பட்ஜெட் சேஞ்ச் ஆகலாம். ஆனால் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பு மாறவே கூடாது. சம்டைம்ஸ் த கெமிஸ்ட்ரி ஒர்க், ரெண்டு பேருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியே ஒர்க் ஆகாமல் போகலாம். மேபி த பிரீஃப் ஜஸ்ட் நீட்ஸ் எ ரீஃப்ரெஷ். சாரி, வாங்கின ஜாப்னுடைய அசைன்மெண்ட் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா திரும்ப வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வாட் எவர் த ரீசன் ஃபார் எய்தர் பார்ட்டி நீடிங் டு எண்ட் த ரிலேஷன்ஷிப், டூ இட் வித் கிரேஸ். Start with a phone call, follow up with an email, thank them, and work like a grown-up to reach a happy conclusion. Thank you for watching this video, and it is a very good understanding to be maintained between client and agency. இது வந்து எல்லா பிஸ்னஸுக்கும் பொருந்தும். அட்வர்டைசிங் பிஸ்னஸில் வந்து ரிலேஷன்ஷிப் வித் தி கிளைண்ட் அண்ட் ஏஜென்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் இந்த ஆட் ஏஜென்சி ஃபங்க்ஷனில் ரிலேஷன்ஷிப் மெயின்டைனிங் பற்றி பேசியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்.